ஹாய் நண்பர்களே, இது சிதடைரி. நான் எஸ்கே. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் 20 நாட்கள் நடக்குது. இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா கலந்துக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பிரச்சனை உண்டாயிருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த போட்டியில் வந்து 8 அணிகள் கலந்துக்கிறாங்க. குவாலிஃபை ஆன, அதாவது டாப் ரேங்கிங்கில் உள்ள 8 அணிகள் கலந்துக்கிறாங்க. பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணுறதுனால அவங்க குவாலிஃபை, அடுத்த 7 அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் 2 பிரிவில், ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நியூசிலாந்து ஏ பிரிவில் இருக்காங்க. பியில் வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க. இங்கிலாந்து இதில் குவாலிஃபை, இலங்கை வந்து குவாலிஃபை ஆகலை, அவங்க 9, 10வது இடத்துல இருக்கிறதுனால. சரி, இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு பயணிக்காது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. இப்போ பாகிஸ்தான் ஏற்கனவே ஷெடியூலை போட்டு ஐசிசிக்கு அனுப்பிட்டான். தோராயமாக ஒரு ஷெடியூலை போட்டு அனுப்பிட்டான். இந்தியா சம்மந்தப்பட்ட மேட்சை வந்து லாகூரில் ஒரே ஸ்டேடியத்தில் அவங்க எல்லா போட்டியும் விளையாடலாம். அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே பக்காவாக செஞ்சு வச்சுருக்கிறோம். அவங்க அந்த ஒரே கிரவுண்டில் எல்லா போட்டியும் ஆடலாம், ஃபைனல் வரைக்கும். ஈவன் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் கூட விளையாடுற 1ஆம் தேதி அந்த விளையாடுற மேட்ச் உட்பட எல்லா மேட்சும் லாகூரில் விளையாடலாம் அப்படின்ட்டு ஒரு ஷெடியூலை தயார் பண்ணி ஐசிசிக்கு அனுப்பிட்டான். இப்போ இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போகாது அப்படிங்கிற ஒரு தகவல் அஃபீஷியலாக இல்லை, ஒரு தகவலாக கசிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறாங்க? ஏற்கனவே ஆசிய கோப்பை நடத்தினாங்க. அதில் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இதே பிரச்சனை வந்துச்சு. பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணான். அப்போ இந்தியா வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணதுனால இவங்க என்ன பண்ணாங்க, இந்தியா மேட்சை மட்டும் ஸ்ரீலங்காவில் நடத்தினாங்க. ஸ்ரீலங்காவில் வச்சு இந்தியா மேட்ச் ஃபுல்லாகவே ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. போட்டி முடிஞ்சு வந்து இந்தியா சாம்பியன் ஆனாங்க. இப்போ அதே மாதிரி ஆசிய கப் மாதிரியே ஹைப்ரிட் மாடலில் இந்தியா வந்து இந்தியாவுடைய மேட்சை ஸ்ரீலங்கா இல்லாட்டா சவுதி, இந்த 2 இடங்களில் நடத்த சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இந்த கோரிக்கை வச்சா ஆசியா கோப்பை மாதிரியே இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தாங்க ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் 2024 கப்பை ஜெயிச்சு சாம்பியன் ஆகிட்டான். இதனாலேயே எல்லா டீமும் செம கடுப்பில் இருக்காங்க. இப்போது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான பலமிக்க அணிகள் இருக்கிறாங்க. அவங்களும் இந்தியாவுக்கு ஈக்குவலாக கிரிக்கெட் போர்டு வந்து சம பலத்தோடு இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து ஸ்ரீலங்காலேயோ இல்லை சவுதியிலையோ விளையாட போனால் அவங்களுடைய எதிரணி என்ன செய்யணும், அவங்களும் இந்தியாவோட விளையாடுறதுக்காக சவுதிக்கோ இல்லை இலங்கைக்கோ போகணும். மறுபடியும் போட்டி விளையாட பாகிஸ்தானுக்கு வரணும். இந்தியாவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காலே இருந்துக்கலாம். எதிரில் விளையாடுற அணி இங்கேயும் அங்கேயும் போகணும். அந்த அளக்கழிவு இருக்குது. அதுக்கு நிச்சயமாக ஒத்துப்பாங்களா இந்த வந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான டீம் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே வந்து ஐசிசி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த T20 வேர்ல்டு கப் 2024 இந்த அட்டவணை ஷெடியூல் போடுறதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து செமிஃபைனலில் குவாலிஃபை ஆனால் அது வந்து இந்த நைட்டு டைம், அதாவது கயானாவில் நைட்டு மேட்சில் தான் விளையாடுன்னு சொல்லிட்டு முன்னாடியே டிக்ளேர் பண்ணிட்டான். செமிஃபைனல் 1, 2 ஃபைனல் இருக்குது. செமிஃபைனல் உள்ள நுழைஞ்சாலே இந்த டயத்தில் தான் விளையாடும் அப்படின்ட்டு ஷெடியூல் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐசிசி டிக்ளேர் பண்ணிட்டான். அப்போவே ஐசிசி மேலே கடுமையான குற்றச்சாட்டு இருந்துச்சு. முன்னாள் பிளேயர்லாம் பயங்கரமாக விமர்சிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கு சாதகமாக ஆதரவாக நீ செயல்படுற, இது எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து விமர்சித்தாங்க. இப்போ ஐசிசியோட நிலைப்பாடு என்ன இருக்கும்? ஏற்கனவே இந்தியாவுக்கு சார்பாக நடக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ இந்த நிலையில் இந்தியாவுடைய கோரிக்கையை ஏற்று இவங்க வந்து சவுதியிலையோ இல்லை இலங்கையிலையோ போட்டியை நடத்த சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறிங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே ரிமார்க் ஆயிருக்கு. இன்னும் இதை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, முத்திரை குத்திடுவாங்க, நீ வந்து இந்தியன் கிரிக்கெட் போர்டோட கைப்பாவை தான், அதனால் நீ நாளை பின்ன நீ செய்கிறது எல்லாமே நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுனால ஐசிசி வந்து தெளிவாக இந்தியாவுக்கு சாதகமாக இதில் முடிவெடுக்க முடியாது. அப்போ என்ன நடக்கும்? இந்தியா வந்து தன்னிச்சையாக எந்த முடிவுகளும் எடுத்து வேறு நாடுகளில் நடத்த சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மற்ற நாடுகளும் ஒத்துக்க மாட்டான். பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணுறதுனால அவனும் அங்கே தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறான். அப்போ இந்தியா ஒன்று என்ன செய்யணும், ஒன்று பாகிஸ்தானில் போய் விளையாடணும். அப்படி விளையாட முடியாது அப்படின்னா பயணத்தை வந்து கேன்சல் பண்ணணும். சாம்பியன்ஸ் டிராஃபியில் பங்கேற்கிறதுலேருந்து விலகிக்கணும். அப்படிங்கிற இந்த 2 கண்டிஷன் தாங்க இருக்குது.
ஐசிசி நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு சாதகமான முடிவு எடுக்க முடியாது. பெரிய அணிகளான இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன அணிகள் இதுக்கு வந்து இந்தியாவுக்கு மட்டும் தனியாக போட்டியில் நடத்துறதுக்கு ஒத்துக்காது. அதனால் இந்தியா ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் பங்கேற்கிறதே ஒரு பெரிய சிக்கல் உருவாயிருக்குங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஐசிசி என்ன பண்ணிட்டேன், சப்போஸ் இந்தியா பங்கேற்கலைன்னா அப்படிங்கிற ஒரு இதுக்கும் வந்துட்டாங்க. இந்தியா பங்கேற்கலை அப்படின்னா அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகும், இந்தியா வந்து இந்த போட்டியில் கலந்துக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியா இதெல்லாம் விடுவாங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறான், அரசியல் புரசலாக தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்தியன் கிரிக்கெட் போர்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு வலிமையான ஆள், எந்த அளவுக்கு செல்வாக்குள்ள ஆள், எதை வேணாலும் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யக்கூடிய வலிமையும் பவரும் இவங்ககிட்ட இருக்குது. அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பாகிஸ்தான் உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு போட்டி நடத்தினா, அந்த போட்டியை உள்நாட்டில் நடத்தினா அதன் மூலம் வர்ற வருவாய் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு போட்டியை நடத்தினா அதை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு வலிமையான அணிகள் வந்து பாகிஸ்தானில் விளையாடாமல் வேறு வெளியில் போய் விளையாண்டா அவங்களுக்கு லாஸ் தான். இந்தியா மாதிரியான அணிகள் வந்து பாகிஸ்தான் விளையாடுறது தான் ரசிகர்கள் ஆர்வமாக போட்டியை பார்க்க வருவான். அதை விட்டுப்பட்டு வேறு கண்ட்ரீஸில் போய் நடத்தினா அப்படிங்கிறத வந்து பாகிஸ்தான் தடவை அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டான்னு தான் தோணுது. ஐசிசியும் நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு சார்பாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.